பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு திருப்பு முனையை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். We are expecting a shift in our life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். 2024ல ஏகப்பட்ட பிரச்சனையோட இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்குது. 2025ல எனக்கு ஒரு மாற்றம் வரணுமேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். தயவு செய்து அப்படி நீங்க யோசிக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க, முழுசா பாருங்க. கர்த்தர் நம்மளோட பேசுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க கண்ணீரோட இருந்தீங்கன்னா நாளைக்கு மகிழ்ச்சியாக போறீங்க. நீங்க ஒரு போராட்டத்திலையும் குழப்பத்தின் ஆண்டா இந்த வருஷம் இருக்கலாம். பட் நெக்ஸ்ட் இயர் கர்த்தர் உங்களை உயர்த்த போறார், உங்களை ஆசீர்வதிக்க போறார், உங்களை இன்னும் பிளஸ் பண்ண போறாரு. நீங்க புதிய பேஸ் ஆஃப் லைஃப்குள்ள போக போறீங்க. அதற்கு என்னெல்லாம் செய்யணுங்கிறத இந்த வேதத்துல நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போறோம். முதலாவது தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க போறோம். தானியேலுடைய லைஃப்ல அவர் என்னென்னலாம் செஞ்சாரு ஒரு பெரிய ஷிஃப்டிங் நடக்கிறதுக்கு. நம்மளும் அதே காரியத்தை செய்ய போறோம். 2025ல நம்ம பெரிய ஷிஃப்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த மாசத்தை நம்ம ப்ரிப்பரேஷனா யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு பெரிய ஷிஃப்டிங்கை நம்ம லைஃப்ல பார்க்க போறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாம் தானியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதுல நீங்க வாசிச்சீங்கன்னா, அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். தானியேல் 3 வாரம் முழுதும் துக்கித்து கொண்டிருந்தான் என்பதை நம்ம பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சா நமக்கு நிறைய காரியம் தெரியும். பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்ஷாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் துக்கித்து 3 வாரம் முழுவதும் துக்கித்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு தரிசனம் வருகிறது. அதை பார்த்த தானியேல் 3 வாரம் அளவும் துக்கித்து கொண்டிருந்தான். முதலாவது உங்க லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் வேணும்னா, ஒரு திருப்பு மனம் வேணும்னா, காட் உங்ககிட்ட துக்கத்தை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு பாருங்களேன், நீங்க எல்லாரும் சொல்றீங்க நானும் துக்கத்துல தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ துக்கத்துல தான் இருக்கிற. என்ன மாதிரி துக்கம்னா, எனக்கு வியாதி இருக்குன்னு துக்கப்படுற, எனக்கு பண கஷ்டம் இருக்குன்னு துக்கப்படுற, உலகத்துல வர்ற போராட்டத்தை நினைச்சு துக்கப்படுற, இதை நினைச்சு நீங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா காட் சொல்ற துக்கம் அது கிடையாது. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்க துக்கம் அது கிடையாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்க ஆவிக்கேற்ற துக்கம் அடையணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆவிக்கேற்ற துக்கம்னா, ஐயோ நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே, இது கர்த்தருக்கு பிரியமான துக்கம். இன்னும் இருக்குது பாருங்க, நான் இன்னும் ஜெபிக்கலையே, இது கர்த்தருக்கு பிரியமான துக்கம். இப்படிப்பட்ட துக்கம் இயேசுடைய நம்ம ஒரு பாட்டு கூட நேசத்தாலே சோகமானேனே அப்படின்னு பாடுவாங்க. அப்போ அவருடைய அன்பு நிமித்தம் நம்ம படுற துக்கம். இப்படிப்பட்ட துக்கத்தை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட துக்கம் தேசத்துல, இப்படிப்பட்ட ஜனங்கள் அழியிறாங்களே, இப்படிப்பட்ட துக்கம் உங்களுக்குள்ள இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த தானியேல் 21 நாள் தண்ணி துக்கித்தது போல நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில நாட்களை அலாட் பண்ணுங்க. 7 நாளோ இல்ல 10 நாளோ, மேல் வீட்டறையில 10 நாள் அவங்க இருந்தது நம்ம பார்க்கிறோம்ல. அதே மாதிரி நீங்க ஒரு குறிப்பிட்ட நாட்களை சூஸ் பண்ணுங்க. அந்த நாட்களை நீங்க குறிச்சு வச்சு நீங்க அந்த நாட்கள்ல துக்கித்து அழுங்க. தேவ சமூகத்துல துக்கப்படுங்க, துக்கித்து அழுங்க. அப்போ உங்களை கர்த்தர் உயர்த்துவார்னு வசனம் எழுதப்பட்டிருக்குது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல இப்படி எழுதப்பட்டிருக்குது, நீங்க துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நகைப்பீர்கள் எழுதப்பட்டிருக்குது. நீங்க துக்கப்பட்டீங்கன்னா நகைப்பு வரும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குறிப்பிட்ட நாட்களை நீங்க நியமிச்சுட்டு அந்த நாட்களை துக்கப்படுங்க. தேவனுக்கு முன்பாக உங்களை துக்கப்படுங்க. ஆண்டவரே நான் இதுல சரியில்லை அதுல சரியில்லைங்கிற துக்கத்தை வெளிப்படுத்துங்க. அழுங்க தேவனுக்கு முன்பாக. அவர் சொல்றாரு, நீ நழுவுறல்ல, இந்த வருஷம் நீ அழுற, 2025ல you gonna laugh. காட் உங்களை சிரிக்க வைக்க போறாரு, உங்களை சந்தோஷமாக்க போறாரு. இந்த காரியத்தை தெரியணும். ரெண்டாவது தானியேல் என்ன செஞ்சார் நம்ம பார்க்கலாம். 10ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியையும் திராட்சை ரசத்தையும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அப்போ
இந்த இடத்துல 2 வகையா நம்ம சொல்லலாம். நான் புசிக்கலன்னு சொல்றத பார்க்க முடியுது. இன்னும் சில காரியத்த விடுறத பார்க்க முடியுது. 2 காரியம். இந்த இடத்துல ஒரு காரியம் சாங்டிஃபிகேஷன், நெக்ஸ்ட் ஃபாஸ்டிங். 2 காரியத்த இந்த இடத்துல குறிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபாஸ்டிங்க பத்தி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஃபாஸ்டிங்க பத்தி. காட் ஃபாஸ்டிங்க ரொம்ப விரும்புறாரு. நீங்க குறிப்பிட்ட நாள் நீங்க வைக்கிறீங்கல்ல, 10 நாளோ, இல்ல 21 நாளோ, இந்த மாசத்துல இன்னையிலிருந்து நீங்க ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா, 21 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்க அதே மாரி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 நாள் நீங்க இருக்கலாம், 7 நாள் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 14 நாள் இருக்கலாம். குறித்த நாட்கள்ல துக்கிக்கிறதுக்காக வைங்க. அந்த நாட்கள்லயே ஒருவேளை ஒரு நேரம் உணவ மாத்துறோம். ஒரு வாரத்துக்கு 2 நேரமோ, இல்ல 3 நேரமோ நீங்க ஒதுக்கலாம் தேவ சமூகத்துல. ஒதுக்கி நீங்க ஃபாஸ்டிங் இருக்கலாம். நம்ம யோசிக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் அவசியமா? அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 17, 18. நீயோ உபவாசிக்கும்போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அழகா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு, நீ ஃபாஸ்டிங் இரு, யாருக்கும் தெரியாம ஃபாஸ்டிங் இரு. நீ மறைமுகத்துல பண்றல, அதுக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிக்க போறார். பலர் யோசிக்கிறீங்கல்ல, என் லைஃப்ல 4 பேர் பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்கலையே, கர்த்தர் என் கூட இருக்கிற மாதிரி 4 பேர் பார்க்க முடியலையே. கர்த்தர் சொல்றார், ஃபாஸ்டிங் இருந்து பாரு, நிறைய பேர் அந்த பலனை பார்ப்பாங்க. உன் கூட கர்த்தர் இருந்து எப்படி கிரியை செய்றாருங்கிறத நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால ஃபாஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உபவாசம் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு, அடுத்தது ஹோலினஸ், பரிசுத்தம். இந்த நாட்கள்ல உங்களை பரிசுத்தப்படுத்துறது ரொம்ப அவசியம். நீங்க இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறாங்க. நீங்க ஒருவேளை இந்த வருஷத்துல இவ்வளவு நாள் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழ்ந்திருக்கலாம். உங்க லைஃப் உங்க இஷ்டப்படி போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட பேசுறாரு, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடு. ஒரு காலத்துல நீங்க நிறைய காரியத்தை விடணும்னு சொல்லி விட்டுருக்கலாம். நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர்கிட்ட வரும்போதுல நிறைய பேர் கேம் விளையாடுறதை விட்டீங்க. உலக மக்களோட இருக்கிற டைமை கம்மி பண்ணீங்க. ஆனா இப்போ நீங்க விட்டது எல்லாம் உங்களுக்கு திரும்பி வந்துட்டு பாருங்க. நீங்க நீங்க சொன்னீங்க, இப்படிப்பட்ட ட்ரெஸ் போட மாட்டேன்னு சொன்னீங்க, இப்படிப்பட்ட நபர்களோட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, நீங்க போன்ல இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அதெல்லாம் திரும்ப வந்துட்டு. காரணம் என்ன தெரியுமா? நீங்க பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டு தவறிட்டீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, உங்க பரிசுத்தத்துக்கு நீங்க ஏன் பண்ணுங்க. அப்போ தானியேல் நான் இப்படிலாம் சாப்பிட மாட்டேன், நான் பரிமளத்தையும் பூச மாட்டேன்னு சொல்லி டிசிஷன் எடுக்கிறத வேதத்துல பார்க்கலாம். வேதத்துல ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்றார். அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுறாரு, இன்னைக்கு நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. இந்த டிசம்பர் மந்த் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க. நான் அடுத்த 2025 ஜான்வரில இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க, நீங்க இப்போ பரிசுத்தப்படுத்தி கொண்டீங்கன்னா நான் 2025ல உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ரெடி அப்படின்னு கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அற்புதத்தைன்னு சொன்னாரா, அற்புதங்களைன்னு பார்த்தீங்கன்னா அற்புதங்களை ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பரிசுத்தம் மாத்திரம் படுத்தி பாரு, உனக்கு நான் செய்யற அற்புதங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு. நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறவர் மாத்திரம் அல்ல. வேதத்துல பார்க்கணும், உன்னை அதிசயங்களை காண செய்வேன் இருக்குது. அற்புதங்களை செய்வார்னு இருக்கு. அப்ப அதிசயங்கள் 1 2 இல்ல, அவர் அதிசயத்தை செய்வார்னு இல்ல, அதிசயங்களை செய்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். அதனால நீங்க தெரியணும், ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டபடி ஃபர்ஸ்ட் என்னன்னா துக்கித்த அழுங்க, தேவ சமூகத்துல குறைகள் எல்லாம் சொல்லி. ரெண்டாவது நீங்க ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஃபாஸ்டிங். 3வது கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். இந்த பகுதியில பார்க்க முடியுது. கடைசி அடுத்தது நம்ம கூட பார்க்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை
அடைகிறதற்கும். இப்போ தூதன் சொல்றாரு, நீ அறிவை அடைகிறதற்கும். அறிவை அடைகிறதற்கும் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, சம்திங் ஹி கெயின் த நாலேஜ். அவர் ஏதோ ஒரு நாலேஜை கெயின் பண்ணியிருக்காரு. அர்த்தம் என்னன்னா, கர்த்தர்கிட்ட எதையோ ஒன்றை கேட்டிருக்காரு, அவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ கர்த்தர் நம்மகிட்ட சொல்றாரு, 2025 பற்றின நாலேஜ் உங்களுக்கு தேவை. 2025 பற்றின ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவை. 2025 எப்படி நீங்கள் ஊழியம் பண்ணணும், எப்படி வாழணும், எப்படிப்பட்ட கரையத்தை தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறா, இது எல்லாம் உங்களுக்கு தேவை. இதுக்கு நீங்கள் யூ நீட் த கவுன்சில் ஆஃப் காட். கர்த்தருக்கு ஒரு நாமம் உண்டு, ஆலோசனை கர்த்தா. அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். அதனால 2025 போறதுக்கு முன்னாடி இந்த டிசம்பர் மந்த்ல தேவ சமூகத்துல காத்திருங்க. அவர் உங்ககிட்ட பேசுவார். என்ன ஆலோசனை உங்க ஆவியில உணர்த்தப்படலாம். ஒருவேளை இப்படி செய், இந்த பிரகாரம் செய். 2025 நீ யூடியூப் ஊழியத்தை ஆரம்பி. 2025 காட் சொல்லலாம், நீ பிரேயர் வாக் போ, இந்த பகுதியை சந்தி, இப்படி நீ ஒரு வாரத்துக்கு 10 ட்ராக்ஸ் ஆச்சு கொடு, ஒரு மாசத்துக்கு சில பேருக்காச்சும் சுவிசேஷம் அறிவி, நீ சில வாலிபர்களை திடப்படுத்து, சிறு பிள்ளைகள் ஊழியத்தை எடுத்து நடத்து. 2025 உன் ஜெபம் தீவிரமா இருக்கணும், உன் வேத தியானம் தீவிரமா இருக்கணும், எழுப்புதல் பத்தின பாரம் உன்னை பற்றி பிடிக்கணும், வேதத்தை அதிகமா தியானி. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் உங்களோடு இடைப்படலாம். எத்தனை பேர் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, காத்திருங்க, தேவ ஆலோசனை கேளுங்க. நான் 2025 என்ன பண்ணணும்னு இந்த டிசம்பர்ல கேளுங்க. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுப்பார். எப்படி கேட்டு பெற்றுக்கொள்றது? நீங்க நிறைய பேர் காதுல சத்தம் கேட்கறது, எஸ் அப்படி இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் பேசுவாரு, காதுல பேசுவாரு, கனவுல பேசுவாரு, தரிசனத்துல பேசுவாரு, எல்லாத்துக்கும் மேல வசனத்தை கொண்டு பேசுவாரு. எல்லாத்த காட்டிலும் நீங்க முக்கியம் எதுக்கு கொடுக்கணும் தெரியுமா? வசனத்துக்கு கொடுக்கணும். வசனத்தை கொண்டு பேசுவார். ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசிங்க, நல்லா வாசிங்க, அவர் தெளிவா உங்ககிட்ட பேசுவாரு. இப்படிப்பட்ட காரியத்தை நீ இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு ஹோலி ஸ்பிரிட் உங்ககிட்ட பேசுவாரு. அந்த காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. ஓகே, நம்ம அடுத்ததாக கூட நம்ம பார்க்கலாம். தானியேல் 10 அதே 12ஆம் வசனத்துல, அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன்னுடைய வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அப்போ வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்பட்டது. அப்போ தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அவருக்கு தெரியுது. இந்த பகுதியில் மேலேயே நம்ம முதலே வாசிச்சோம், ஒரு நீடிய யுத்தம் வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியுது. ஒரு 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 காரியத்தை அறிந்து கொள்ள முச்சுன்னா அவருக்கு தெரியுது, ஒரு பெரிய யுத்தம் வரப்போகுது. அப்போ இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்ல முச்சுலதான் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்ததாக அவர் செஞ்சது ப்ரேயர். ஏன்னா இவர் சத்தம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டிருக்குது. அப்போ ப்ரேயர் அங்கே ஏறெடுக்கப்பட்டிருக்குது. அப்போ ஜெபம் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருங்கிறத பார்க்கலாம். அப்போ வேதத்தில் ஜெபத்தை பற்றி என்ன இருக்குதுன்னு ஒரு வசனத்தை வாசிச்சிருவோம். கர்த்தர் நம்மளோட இடைப்படட்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அப்ப கர்த்தர் நம்மளோட ஒரு காரியத்தை பேசுறாரு. அந்த ரங்கத்துல யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா இருந்து நீ ப்ரே பண்ணி பாரு, உனக்கு வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். 24 டிசம்பர் 2024 டிசம்பர் யாருக்கும் தெரியாம தனி அறையில உட்கார்ந்து கதறுங்க. 2025 உங்களுக்கு தேவையான சகலமும் வருகிறது. நிறைய பேருடைய லைஃப்ல வியாதி மாறல, யார மேரேஜ் லைஃப்ல சரியில்லை, மேரேஜ் சரியில்லை, போராட்டம், உங்க லைஃப் ஃபுல்லும் கஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இச்சித்தும் கிடைக்காம இருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணாம இருக்கிறதுனாலதான் நீங்க ஆசைப்பட்டு கிடைக்கல. ஏன் ஆசைப்பட்டு நிறைய கிடைக்கல? நீங்க ஜெபிக்கலன்னு கர்த்தர் சொல்றாரு. ஜெபத்தை நீங்க சரிப்படுத்துங்க. ஆவிக்குரிய லைஃப்ல ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெபிக்காத பட்சத்துல உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. வேதத்தை தியானிக்காத பட்சத்துல உங்க ஆவிக்குரிய லைஃப்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்காது. நீங்களும் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. நாட்கள் சென்று கொண்டே இருக்குது. பட் உங்க லைஃப்ல ஒரு திருப்புணம் வரல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கல. காரணம் என்ன தெரியுமா? நீங்க வேதம் வாசிக்கல. கர்த்தருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கல. கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார்.
அதனால நீங்க வசனத்தை தியானிச்சு பாருங்க. நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஜெபிங்க. கர்த்தர் சொல்றார், நீ ஜெபி, நான் வெளியரங்கமா பலன் கொடுப்பேன். நிறைய பேர் முன்னாடி அவமானப்பட்டீங்களா, ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபிச்சு பாரு, அந்த அவமானத்தை மாத்துறேன். ஜெபி. யோபு ஜெபிச்சான், அவன் சிறையிருப்பு மாற்றப்பட்டது. ஜெபிங்கன்னு கர்த்தர் சொல்றாரு உங்ககிட்ட. அதனால ஜெபத்தை விடாதீங்க. அதனால நம்ம இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ஜெபிச்சு ஜெபிச்சு தான் பார்க்க எங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறாரு, என் வியாதி போல, பாவ போராட்டம் ஜெயிக்கல, எதையும் ஜெயிக்கல, இப்படி நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுல அழகா எழுதப்பட்டிருக்குது, உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சத்தம் கேட்கப்படலன்னு. தானியேல் 21வது நாள் தான் தேவதூதன் வந்து அவனுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுக்கறான். ஆனா வேதத்துல எழுதப்பட்டிருக்க முதல் நாள்லயே கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து உங்க ஜெப குறிப்பு கேட்கப்பட்டிருக்குது. நீங்க வியாதிக்கு ஜெபிக்குங்கிற இயேசு முதல் நாள்லயே உங்க சத்தத்தை கேட்டுட்டாரு. உங்களோட போராட்டத்தை, உங்க கண்ணீரை எல்லாத்தையும் தேவன் கேட்டுட்டாரு. பட் இன்னும் பதில் வரல. ஏன் தெரியுமா, அவர் பதில் கொடுக்கிற நாள் வருது. அந்த நாள்ல நீங்க முறுமுறுக்கிறீங்க. ஆண்டவரை எப்படி யோபு வந்து கடைசி வர கர்த்தரை கனம் பண்ணுனான்னு பார்க்க முடியுது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருங்கிறான். பிசாசை வெட்கப்படுத்தினான். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை வெட்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னு உங்க இஷ்டத்துக்கு முறுமுறுக்கிறீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு பிராமிஸ் லேண்ட் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் என்ன தெரியுமா, முறுமுறுத்தார்கள். உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கலாம், அது நிறைவேறணும்னா முறுமுறுக்காதுங்க. தேவனை பிரேஸ் பண்ணுங்க. அவர் கிருபை கொடுக்கட்டும், அவர் ஆசீர்வதிக்கட்டும் உங்களை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஜெபிச்சுட்டு அமைதியா இருங்க. முறுமுறுக்காதுங்க. கர்த்தர் உங்களோட பேசுறாருன்னா ஸ்தோத்திரம் செலுத்துங்க. சரி, இப்படி பண்ண ஆண்டவர் சொல்றார், வெளியரங்கமாய் ஒரு பலனை கொடுப்பேன்னு சொல்றாரு. உங்களுக்கு கட்டாயம் அவர் கொடுப்பார், கொடுக்காம போக போறதே இல்லை. அடுத்ததாக என் லைஃப்ல ஒரு ஷிஃப்ட் வர்றதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வசனத்துல திரும்ப வாசிக்கலாம். நீ அறிவை அடைகிறதற்கு முன்னே உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி. அப்போ கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, கர்த்தருக்கு முன்னாடி சிறுமைப்படுத்துகிற அனுபவம். சிறுமைப்படுத்துகிற அனுபவம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேவனுக்கு முன்னாடி உங்களை தாழ்த்துறீங்களா? முகங்குப்புற தேவனுக்கு முன்னாடி விழுந்து கிடங்குங்க. தேவனுக்கு முன்னாடி உங்க முகம் தரையில படும்படியா நீங்க விழுந்து கிடங்க. நீங்க அப்படி இருக்க முச்சில என்ன நடக்கும் தெரியுமா, தேவன் வந்து உங்களை உயர்த்துவார். தாழ்த்துகிறவன் எவனையும் அவன் உயர்த்துகிறார். நீங்க தாழ்த்துகிறவனுக்கு தாழ்மை உள்ளவன்கிட்ட கிருபை தங்குங்க. அதனால உங்களை தாழ்த்துங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ தேவனுக்கு முன்னாடி போங்க. உங்களுக்கு வெளிப்பாடுகளை கத்தர் கொடுத்துருக்கலாம், தரிசனம் இருக்கலாம், உங்களுக்கு கனவு இருக்கலாம், நீங்க பெரிய ஊழியம் செய்யலாம். என்ன செஞ்சாலும் சரி, தேவ சமூகத்துல போய் சொல்லுங்க, ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் உங்க கிருபை. நீங்க பெரிய இடத்துல வேலை பார்க்கலாம், நீங்க நிறைய சம்பாதிக்கலாம், என்ன இருந்து என்னத்துக்குங்க. கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, ஐ எம் நத்திங், நான் ஒண்ணுமே இல்லப்பா, உங்க கிருபை இல்லைன்னா நான் வாழ முடியாதுப்பா, உங்க இறக்கம் இல்லை நான் வாழ முடியாதுன்னு முகம் குப்புற விழுந்து கிடங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதத்துல ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்த்தி பாரு, உனக்கு மாத்திரம் இல்ல தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேங்கிறாரு. தாழ்மை எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கோங்க. தாழ்த்துங்க, தேவ சமூகத்துல தாழ்த்துங்க. நான் தப்புன்னு சொல்லுங்க, நான் மாறணும்னு சொல்லுங்க. நான் சில இடத்துல நீங்க நியாயத்தை பேசிட்டு இருக்காதுங்க, கிருபையை கேளுங்க, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவர் காலில் விழுந்து எப்படி யாக்கோபு முழுசு கெஞ்சினானோ, காலை பிடிச்சிட்டு சொன்னால, நீங்க என்ன ஆசீர்வதித்தா விடால் போக விடேன்னு போராடினான்னு ஒரு இடத்துல இருந்தாலும் ஓசியாவை எடுத்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்குது, அவன் கெஞ்சினான், அழுது கெஞ்சினான்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் பாதத்தை பிடிங்க, அழுங்குங்க, கெஞ்சுங்க, தாழ்த்துங்க. அவர் சொல்றார், தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான். நீங்க மாத்திரம் இல்ல, தேசத்திலேயே ஒரு சேமத்தை கர்த்தர் கட்டளையிட போறாரு. ஒரு பெரிய ஷிஃப்டிங் 2025ல வரணுமா, தாழ்த்துங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு ஷிஃப்ட் வேணும்னா ஹோலி ஸ்பிரிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காருங்க. என்ன நியூ டிசிஷன்லாம் உங்கள் ஹார்ட்டில் ஹோலி ஸ்பிரிட் உணர்த்துறாரோ, இப்படி இரு, 2025ல எப்படி நியூ ரெசல்யூஷன்ஸ் என்னென்னலாம் உறுதி மொழி எடுக்கணும் அதெல்லாம் எடுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை பிளஸ் பண்ணுவார். நான் ஒரு காரியத்தை திரும்ப சொல்ல விரும்புகிறேன். உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணுமா, கர்த்தரோடு இருக்கணும்.
வேதத்துல யாக்கோபு 4:8 இப்படி இருக்கு, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு ஆறு ஆறு டிப்ஸ் கிட்ட நான் கொடுத்துருப்பேன். முதல்ல நான் சொன்னேன், துக்கப்படுங்க தேவ சமூகத்துல, குறிப்பிட்ட நாட்களை நியமிங்க. 21 நாளோ 14 நாளோ 7 நாளோ இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள நியமிச்சு நீங்க தேவனுக்கு முன்பாக துக்கப்படுங்க. ரெண்டாவது ஃபாஸ்டிங் பண்ணுங்க. மூணாவது உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தத்துக்கு ஜெபிங்க. நாலாவது அறிவை அடைகிறதுக்கு கவுன்சில் ஆஃப் காட், தேவ வேத வசனத்தை தியானிச்சு தேவன் 2025ல உங்களை என்ன செய்ய சொல்றாருங்கிறத அறிந்து கொள்ளுங்க. பிறகு ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வெளியரங்கமான பலனை கர்த்தர் கொடுப்பாரு. அடுத்தது 6th ஒன், கர்த்தர் நம்மளோட பேசுனது தாழ்மையா இருங்க. இந்த 6 காரியத்தையும் செய்யுங்க. புது ரெசல்யூஷன்ஸ் எடுங்க. கர்த்தர் இப்படி இந்த மாதிரி காரியத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், உங்களை கர்த்தர் கட்டாயம். இதெல்லாம் எது குறிக்குது தெரியுமா? தேவனிடத்துல நீங்க சேர்றதுக்குரிய முயற்சியை குறிக்குது. இயேசுவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க நீங்க சில முயற்சிகளை எடுங்க. ஜெபிக்கிறதுக்கு எல்லா நேரமும் நிறைய பேர் சொல்ற மாதிரி ஜெபிக்கிறதுக்கு தேவ சத்தத்தை கேட்கணும். ஜெபம் பண்ணு பைபிள்ல இருக்குப்பா, ஜெபிக்க போப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பைபிள்ல இருக்கு, சுவிசேஷம் அறிவிக்க போங்க. தேவனிடத்துல சேருவதற்கான வழிகளை பாருங்க. தேவனிடத்தில் சேருங்கள். நீங்க இப்படி 1-2 எஃபர்ட் எடுங்களேன். எப்படி இளையகுமாரன் தூர தேசத்துல இருக்கிற வரைக்கும் தகப்பனுடைய அன்பை அவன் புரிஞ்சுக்க முடியல. ஆனா தூர தேசத்துல இருந்து எப்ப தான் பாவத்தை உணர்ந்து அப்பா சமூகத்துல நிக்கிறானோ, அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிறார். அது வரைக்கும் பஞ்சமான சீசன். அவன் லைஃப்ல ஒரு மாற்றம் இல்லை. அவன் லைஃப் முழுச கண்ணீர், கவலை, இப்படிதான் ஓடிட்டு இருக்குது, பஞ்சம். ஆனா அங்க இருந்து எப்போ அப்பாட்ட சேர்ந்தானோ, சில முயற்சி எடுத்திருப்பான், கஷ்டப்பட்டு நடந்திருப்பான், பசியிலேயே நடந்திருப்பான், ஃபாஸ்டிங்கோட நடந்திருப்பான், இல்லாமையில நடந்திருப்பான். நடந்த அப்பா கிட்ட நின்னான் பாருங்களேன், நின்று ஜெபிக்கிறான். பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக பாவம் செஞ்சேன். அவன் அறிக்கை செய்யறான், பரிசுத்தத்தை வேணும்னு சொல்லி கெஞ்சுறான், தன்னை தாழ்த்துறான். அப்பாவுக்கு முன்னாடி தாழ்த்தின உடனே அவன் லைஃப்ல ஒரு ஷிஃப்டிங் நடந்துச்சு, திருப்பு முனை. அது வரைக்கும் அடிமையை போல, ஒன்றும் இல்லாதவனை போல வாழ்ந்த அவனுக்கு மோதிரம் கிடைக்குது. மோதிரம் அதிகாரத்தை குடிக்கிறது, வஸ்திரம் பரிசுத்தத்தை குறிக்கிறது, ரட்சிப்பை குறிக்கிறது. அவன் இழந்து போன எல்லாம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மேல ஒரு கொழுத்த கன்றை அடிக்கிறது நம்ம பார்க்கிறோம். அவனை கர்த்தர் உயர்த்துகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார், அவனை செலிப்ரேட் பண்றதுக்கு பார்க்க முடியுது. கர்த்தர் உங்களையும் அப்படி ஒரு புது சீசனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். இவ்வளவு நாள் குறைவுள்ளவர்களா இருக்கலாம், இந்த டிசம்பர்ல உங்களை மாற்ற ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணட்டும். இன்னும் கூட ஒரு காரியத்தை சொல்றேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்களுடைய சிச்சுவேஷனை பார்த்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. சாரி, நீங்க உயரவே முடியாது, உங்க கஷ்டம். நிறைய பேர் நினைக்கிறீங்க கர்த்தர்ட்ட போய் பரிதாபமா உங்களை காமிச்சேன்னா கர்த்தர் இறங்கிடுவாரு. நோ. எவ்வளவு நாள் நீங்க அப்படியே பிட்டி உங்க மேலேயே நீங்க பிட்டி பார்த்து நீங்க உங்க மேலேயே பரிதாப பார்த்து, சுய பரிதாப பார்த்து என் லைஃப் இப்படி இருக்கு, நீங்க வளர முடியாது. யோசேப்பை பாருங்க, யோசேப்புடைய லைஃபை பாருங்களேன். அவன் போர்த்திபா வீட்டில் விற்கப்படுறான் அடிமையா. ஆனா அங்கேயும் உயர்ந்திருக்கான். ஏன் தெரியுமா? அவன் அங்கேயும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான், கர்த்தர்கிட்ட பேசுவான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவனுக்கு அங்கேயும் பெரிய ஜெயமா இருந்தான். சிறைச்சாலைக்குள்ள போறான், அங்கேயும் அவன் தான் பெரிய ஆள், அவன் தான் எல்லாருடைய ட்ரீமை இன்டர்பிரேட் பண்றான். இன்னும் பாத்தீங்கன்னா அவன் அரண்மனை கொண்டு போறான், அங்கேயும் அவன் தான் பெரிய ஆள். ராஜா சொல்றாரு, எல்லாத்துக்கும் அதிகாரியா நான் இவனை நியமிக்கிறேன்னு சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். எல்லா இடத்துலயும் உங்களால ஜெயம் கொள்ளுகிறவர்களா மாற முடியும். சிறைச்சாலை இருந்து மாற முடியும். போர்த்திபா வீட்டில் அடிமையா விற்கப்பட்டிருந்தாலும் உங்களால மாற முடியும். மேன்மையான இடங்கள்ல கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஆனா அந்த நேரத்தில் நீங்க ஜெபத்திலையும் கர்த்தரோட சேருகிறதுலயும் உண்மையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்தியே தீர்வாருங்க. வேதத்தை அடிப்படையில பார்க்க முடியுது. நீங்க பாசிட்டிவான காரியம், வசனத்தின்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் நடக்கும். பட் வசனத்தின்படி வாழாம யோனாவை போல கர்த்தர் நினிவேக்கு போக சொல்ல முச்சல நீங்க தர்ஷீஷ்ல போயிருந்தீங்கன்னா கர்த்தர் அதனால உங்களுக்கு லாபம் ஏற்படாது. மீன் வயிற்றுக்குள்ள போவீங்க. அவன் அவ்வளவு நாள் சொகுசான வாழ்க்கையில இருந்த யோனா இப்பொழுது மீன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். அங்க அவன் சொல்றான், பாதாளத்திலிருந்து உமை கூப்பிடுறேங்கிறான். பாதாளத்தின் அனுபவங்கள் வராதபடிக்கு உங்க லைஃப்ல பாதாளத்தின் அனுபவம் வரணுமா? இல்லைனா ஒரு பெரிய பாசிட்டிவ் சேஞ்ச், ஒரு இளையகுமாரனை போல மோதிரத்தையும் கொடுத்த கஞ்சையும் அடித்து புசித்து திருப்தியா சந்தோஷமா இருக்கணுமா? எந்த லைஃபை சூஸ் பண்ணுவோம்? இந்த 7 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் நான் கொடுத்தேன். இந்த 7 பாயிண்ட் திரும்பியும் நான் சொல்றேன், நீங்க மனசுக்குள்ள நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. துக்கித்து அழுறது, குறிப்பிட்ட நாட்களை முதல்ல நியமிச்சு துக்கித்து அழுங்க. நீங்க ஃபாஸ்டிங் இருங்க, பரிசுத்தமா வாழுங்க. அடுத்ததாக தேவனிடத்துல
இடத்துல ஆலோசனை கேளுங்க வசனத்தின் மூலமா. 5வது நீங்க ஜெபிங்க. 6வது உங்களை தாழ்த்துங்க. 7வது பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து புதிய என்ன ஊழியம் செய்யறது, என்ன செய்யறதுன்னு கேளுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் கேளுங்க. கர்த்தர் உங்களோட இடைப்படுவார். 2025ல ஒரு பெரிய பாசிட்டிவ் ஷிஃப்டிங் உங்க லைஃப்ல நடக்க போகுது. இதுவரை பார்க்காதத பெரிய காரியத்தை செய்ய போறாரு. உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உங்களோடு இருந்து அவர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்க போகுது. உங்களுடைய ஊழியத்துல உங்க வார்த்தையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போகுது. நீங்க போகிற இடம்லாம் கர்த்தருடைய வல்லமை பயங்கரமா கிரியை செய்ய போகுது. கர்த்தர் சிலர் சொல்ல போறாங்க, உங்களை பார்க்கும் போது தேவன் உயிரோடு இருக்கிறார்னு சொல்ல போறாங்க. அப்படிப்பட்ட நாட்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒரு ஸ்பெசிஃபிக்கா அவங்க சில காரியங்களை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து கர்த்தருக்காக வாழ போறேன், இந்த ஷிஃப்டிங் என் லைஃப்ல வேணும், இந்த டிசம்பர் முழுசும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஜான்வரில இருந்து கர்த்தரே ஒரு பெரிய ஒரு ஷிஃப்டிங், வியாதிகள் நீங்கணும், கஷ்டம் மாறணும், குழப்பம் தீரணும், ஊழியத்துல ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ள போகணும். என்னென்னலாம் விரும்புறாங்களோ அது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லார் மேலேயும் ஒரு அபிஷேகம், விசேஷித்த ஆவி ஊற்றப்படட்டும். ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். என்ன தேவையோ அது எல்லாம் அவங்க மேல ரிலீஸ் பண்ணப்படட்டும். ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டச் everyone in the name of Jesus. I pray in the name of Jesus. Touch everyone, my dear Holy Spirit. Touch everyone, my dear Holy Spirit. Touch everyone, my dear Holy Spirit. எல்லாத்தையும் நீங்க தொடுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காரியத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். யாராவது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உண்மையிலேயே உங்களோட பேசுவார். நீங்க எல்லாரோட ஷேர் பண்ணுங்க. இது எல்லாருடைய ஆவிக்குரிய லைஃப்க்கு யூஸா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.